ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் காஷ்மீரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எங்கே ஸ்டே பண்ணோம், என்னென்ன பிளேஸ்லாம் பார்த்தோம், பட்ஜெட் எப்படி, எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டே 1ஓட பிளான் இது தான். ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் நம்ம லேண்ட் ஆனோம். அங்கேருந்து ஜிடி ஹாலிடேஸ்லேருந்து பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. அரைவல் ஆனதே லேட் ஆஃப்டர்நூன் தான். அதனால் நம்ம அன்றைக்கி எதுவுமே சுற்றி பார்க்கல. டேரெக்டாக நம்மளை ரெசிடென்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகிற வழியில் நம்ம டல் லேக்கோட ஈவினிங் வியூ பார்த்துட்டு போனோம். நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹோட்டல் நேம் கூர்கோ ரெசிடென்சி. எல்லா ஹோட்டலுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஹோட்டல்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் டின்னர் இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இப்போ நான் ஹோட்டல் சுற்றி காமிக்கிறேன். இதுதான் ஹோட்டல் இன்சைட். இப்படி தான் இருக்கும். நம்மளோட ரூமுமே ரொம்ப காம்பேக்டாக அண்ட் நீட்டாக இருந்துச்சு. ஹீட்டர், பெட் வார்மர் எல்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட டே 1 இங்கே தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிரெட், இட்லி, உப்மா, பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போனது ஒன் ஆஃப் த ஸ்ரீநகர்ஸ் ஐகானிக் சிம்பிள் இந்த கிளாக் டவர் தான். இங்கே நீங்கள் இந்த புறாக்கள் கூட அழகான ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ஸ்ரீநகர்லேருந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது சோனமார்க் தான். சோனமார்க் கிட்டத்தட்ட 3 hours நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாரினே போவோம். நாங்கள் காஷ்மீர் போயிட்டு வந்தாலே ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கான எஃபெக்ட் கிடைக்கும். பிளேஸை பாருங்கள் எப்படி சும்மா செம்மையாக இருக்குன்னு. ஸோ இந்த அழகான ஒரு ரோட் ட்ரிப்பை முடித்தோம். நாங்கள் சோன்மார்க் ரீச் பண்ணியாச்சு. இங்கே ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போனோன்னா நம்மளோட ஷூலாம் இங்கே தாங்காது. ஸோ அதனால் ஷூ அண்ட் கோட் மட்டும் நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோம். நாங்கள் ஸ்லெட்ஜிங் ஆக்டிவிட்டி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். கீழேருந்து ஃபேஸ் 2 வரைக்கும் நம்மளை இவங்க கூட்டிகிட்டு போவாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். பனியை பார்த்துட்டு தூக்கி போட்டு விளாடாமலா, செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. இதனோட வியூவை பாருங்கள், சும்மா பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. ஆக்டிவிட்டீஸ், அதோட ரேட்டு எல்லாமே சோன்மார்க் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். நாங்கள் இதை முடிச்சுட்டு ஸ்ரீநகர் ரிட்டர் ஆகிட்டோம். ஸ்ரீநகரில் ஃபஸ்ட் பார்த்த பிளேஸ் முகல் கார்டன். டல் லேக் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஏகப்பட்ட முகல் கார்டன் இருக்குது. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஜூன், ஜூலையில் வந்தீங்கன்னா நல்ல ஃப்ளவர்ஸோடு சூப்பராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்த இடம் பரிமஹால். இது ஒரு டாப் வியூவிலேருந்து நீங்கள் டல் லேக்கை பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு இதுவுமே. பரிமஹால் முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா இன்னொரு முகல் கார்டன் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஹோட்டல் ரிட்டர்ன் ஆயாச்சு. டின்னர் இங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் வெளியே மோமோஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இதோட நம்ம டே 2ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ டே 3 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே சாஃப்ரான் வேலி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாஃப்ரானும் பர்ச்சேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் ஆப்பிள் தோட்டம் தான். ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் ஜூஸு இங்கே மஸ்ட்டு ட்ரை. இந்த டேஸ்ட்டு நீங்கள் காஷ்மீர் விட்டு வர வரைக்கும் நாக்கிலே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. ஸோ செப்டம்பரில் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஆப்பிள் இருக்கும். நீங்கள் டேரெக்டாகவே பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்க இடம் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுற பெஹல்கம். நான் சுவிட்சர்லாந்து போனதில்லை, பட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கு போனி ரைடு எடுக்கிற மாதிரி இருக்கும். செப்பரேட் சார்ஜஸ் வரும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தனி வீடியோவில் கொடுத்துருக்கேன். மேலே போனோன்னே பசி எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ மேகி ட்ரை பண்ணுங்கள்.
அதை முடிச்சுட்டு அகைன் ரைட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த ரிவர் பார்க்கலாம். இதனுடைய வியூவும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பெஹல்காம் முடிச்சுட்டு ரீச் ஆனது வந்து ஹயாத் ரெசிடென்சி. இங்கே தான் நமக்கு இன்றைக்கி ஸ்டே. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வுட்டன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். சூப்பராக இருந்துச்சு ஆம்பியன்ஸ் எல்லாமே. ஃபுட்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த பேக்கேஜில் எல்லாத்துலேயுமே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுத்துருவாங்க. ஆஃப்டர்நூன் மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் காஷ்மீரில் எங்கே ஹோட்டல் புக் பண்ணிங்கனாலும் எக்ஸ்ட்ரா பெட் கொடுப்பாங்களா, தனி சார்ஜா, அதே மாதிரி பெட் வார்மர் இருக்கா, ஹீட்டர் இருக்கா, எல்லாமே கேட்டுட்டு புக் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ தட் இங்கே தான் நமக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நம்ம சவுத் இண்டியன் சாப்பிட்ற மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் ஒரு புடி பிடிச்சோம். ஃபைனலாக வந்து டெசர்ட் ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஹோட்டல்ஸுமே டெசர்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ மஸ்ட்டு ட்ரை இது. கேம்ப் ஃபயர் கூட இருக்குது. நிறைய பேர் குரூப்பாக போயிருந்தால் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போனீங்கன்னா இப்படி ஒரு ரிவர் இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜோட இந்த வியூ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேயும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த அழகான வியூவை ரசிச்சுட்டே இந்த டேயும் எண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டே 4. ஸோ டே 4 மார்னிங் நம்ம வந்து வேக்கப் ஆகி ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. உப்புமா இருந்துச்சு, அப்புறம் வந்து குருமா, அண்ட் தென் ப்ரெட் இருந்துச்சு. இது வந்து பூரிக்காக. தென் எக் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து இதுதான் இங்கே எல்லா இடத்துலையுமே பிரேக்ஃபாஸ்ட் காமனாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹயாத்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து எங்கே போகிறோன்னா தன்மாத். எஸ், கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ட்ராவல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ரிவர் ஃபுல்லாகவே ஃப்ரீஸாக இருக்குது. நீங்கள் சம்மர் டைம் வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே தண்ணி ஓடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ஹோட்டல் நேம் வந்து ஹோட்டல் மெரினா. இது ஒரு சூப்பர் வியூவான ஹோட்டல். நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்சைட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. வெல்கம் ட்ரிங்காக வந்து காவா கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ரூம் வந்தாச்சு. இந்த ஹோட்டலுமே நம்ம ப்ரீவியஸாக ஸ்டே பண்ண சேம் அதே ஹோட்டல் மாதிரி தான். இதுவுமே ரொம்ப நீட் அண்ட் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இதனுடைய வியூ பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ இதோட வியூ பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. நம்ம படுத்துகிட்டே நம்ம எவ்வளோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம், அதில் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போதே இந்த ட்ரங் வாட்டர் ஃபால்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு மேன்மேடு வாட்டர் ஃபால்ஸ் தான். அந்த வரக்கூடிய தண்ணி வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. அதனுடைய அழகை பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஏடிவி பேக்ஸ் ஆக்டிவிட்டி கூட இருக்குது, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் ரிட்டர்ன் ஆகிட்டோம். இங்கே நமக்கு டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூப்பில் ஸ்டார்ட் பண்ணோம். ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இங்கேயுமே இருந்துச்சு. இந்த கோல்டு வெதருக்கு சூப் ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் நான். ஸோ ரைஸும் கூட கொடுத்துருந்தாங்க. சிக்கன், பன்னீர் எல்லாமே இருந்துச்சு. சவுத் இண்டியன் அடாப்ட் பண்ணக்கூடிய டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு எல்லாமே. ஆஃப்டர்நூன் நாங்கள் இதே ஹோட்டல்லே ட்ரை பண்ணியிருந்தோம். பட் அது எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேங்க டெசர்ட் ட்ரை பண்ணுங்கன்னு. இது வந்து கேரட் கீர். நான் 2 cups வாங்கி சாப்பிட்டேன். அந்தளவு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ டின்னர் முடிச்சுட்டு நம்ம டேயும் இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஏர்லி மார்னிங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு குல்மார்க் வந்தாச்சு. எவ்வளோ லைன் நிற்கிது பாருங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட 9 o'clockலாம் இங்கே ரீச் பண்ணிட்டோம். அப்போவே இவ்வளோ கூட்டம். ஸோ தட் நாங்கள் போய் பக்கத்தில் நிற்கும்போது ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அதுதான் கோண்டோலா ரைடு வந்து கேன்சல் பண்ணியாச்சு. இன்றைக்கி ரைடு கிடையாது. பிகாஸ் அங்கே வந்து ஏதோ மிஷின் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மிகுந்த வருத்தத்தோடு ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது வந்து டல் லேக்.
ஸோ நம்மளை டல் லேக்கோட என்ட்ரன்ஸில் நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நம்மளை போட் பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து போட் எடுத்துகிட்டு நம்மளை கொண்டு போய் ட்ராப் பண்ணது வந்து ஒரு போட் ஹவுஸில். நம்மளோட ஸ்டே வந்து இங்கே தான். ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குது அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாங்க. இத்தனை பிளாங்கெட் கொடுத்தும் குளிர் தாங்க முடியலங்க. ஸோ டே 6 பார்த்திங்கன்னா டல் லேக் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு பிஃபோர் டேவே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஸ்ரீநகரில் இருக்க பிளேசஸ், சங்கராச்சாரியா டெம்பிள், உட்டன் பிரிட்ஜ், இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. சில ஷாப்பிங் பிளேஸ்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நான் அதை இன்க்ளூட் பண்ணலை. மெயினான விஷயத்துக்கு வருவோம், பட்ஜெட். நாங்கள் ஒரு 1.5 years பேக் போனோம். 35,000 per head வந்துச்சு, எக்ஸ்க்ளூட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த பெஹல்காம் இஷ்யூக்கு அப்புறமா வந்து ரொம்பவே டூரிசம் கம்மியாகிடுச்சாங்க. ஸோ வந்து இப்போ பட்ஜெட்டும் வந்து பேக்கேஜ் ரேட்டும் வந்து இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ மஸ்ட் விசிட் பிளேஸில் காஷ்மீர் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு வேறு லெவல். நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது வீடியோ அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் நான் செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறது எல்லாமே மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். பை பாய்.